இது டிபிசி சொல்லுவோம். மோட்டரிங் பிரேக்கிங் எல்லாமே இதுல இருந்து தான் கொடுப்போம். மோட்டரிங்கா இருக்கட்டும், பிரேக்கிங்கா இருக்கட்டும். அண்ட் வந்து இபி அப்ளை பண்றது இதுல. இபினா எமர்ஜென்சி பிரேக்னு சொல்லுவோம். எமர்ஜென்சியா ஸ்டாப் பண்ணணும்னா இது அப்ளை பண்ணுவோம். இது அண்ட் வந்து இதுவும் புஷ் பட்டன் தான் சொல்லுவோம். இதுவும் ரெண்டு சைட்ல இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி டைம்ஸ்ல யூஸ் பண்றது. மெயினா நாங்க டே டு டேல பர்டிகுலரா மெயினா ஃப்ரம் பிகினிங்ல இருந்து இதுதான் மெயினா யூஸ் பண்றது. இதுலதான் பிரேக்கிங் மோட்டரிங் எல்லாமே இருக்கும். இதுல இண்டிகேஷன்ஸ் பேனல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு டீப்பா தேவையில்லை. நிச்சயமா அது எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளுக்கு பார்த்த உடனே வந்துட்டு ஆக்சிலரேட்டர், பிரேக், கிளட்ச் இதுதான் தோணும் காருக்குள்ள. சோ அது மாதிரி ஏதாவது விஷயம் இதுல இருக்கா? இதுதான் மெயினா. இதுலதான் மூவ்மெண்ட் இருக்கும் ஃபுல்லாவே. இதுதான் டிபிசி. சோ ஃப்ரண்ட் பேக் எல்லாமே மோட்டரிங், கோஸ்டிங் அண்ட் பிரேக்கிங். ஓகே. இபி அப்ளை பண்றது இதுல அப்ளை. அண்ட் ஆல்சோ இதுலயும் அப்ளை பண்ணலாம். இபி எமர்ஜென்சி இப்ப இன்கேஸ் பேசஞ்சர் வந்து நடுவுல விழுந்துட்டாங்க ட்ராக்லனா எமர்ஜென்சி இதுலயும் பண்ணலாம். அண்ட் இங்க ரெண்டு சைடுமே இருக்கு. எல்லாமே இன்னும் இபிஸ் இருக்கு. அதெல்லாம் ஓகே. சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ள வரணும்ன்ற ஒரு தாட்டும் வந்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இது எனக்கு ஆஃபர் வந்து ஜாப் ஆஃபர் வந்தப்போ வீட்ல கொஞ்சம் பயந்தாங்க. பிகாஸ் சேஃப்டி இது அப்படின்ற இது ஏன்னா எங்க ஃபேமிலில வந்து யாரும் இந்த ஃபீல்ட் எல்லாம் இல்லையா. சோ அதனால பயந்தேன். பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஓகே சரி ஓகே ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினப்போ சரி ஓகே எல்லாம் கிளியர் ஆனோம். சரி ஓகே ட்ரை பண்ணோன்னு அப்படி வந்துட்டு. அதுக்கப்புறம் 4 months 6 months ட்ரைனிங் கம்பல்சரி. நாங்க வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா வித்யான் நீங்க வந்தோடனே பாக்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருந்தீங்க. சோ இவங்க கூட நம்ம இன்டர்வியூ பண்ணி இன்டராக்ட் பண்ண போறோம் அப்படிதான் எங்களுக்கு வந்துச்சு. சோ உங்களோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஏஜ் ஐ அம் 20. சூப்பருங்க. 20 வயசுல வந்துட்டு ஒரு ட்ரெயின், அதுவும் ஒரு பொறுப்பான வேலை இது. ஏன்னா எல்லா பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட எல்லா தேவைகளுக்காக அவங்க நகர்த்திட்டு போய் அவங்களோட எல்லா பர்பஸ்க்கும் நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோன்றப்போ ரொம்ப ஹாப்பியாவே ஃபீல் ஆகுது. சூப்பர். சோ இந்த ட்ரைனிங் பீரியட் எப்படி இருந்தது? என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க? ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தியரிட்டிக்கலா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் படிப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுவோம். ஹேண்ட்லிங்னா இந்த ட்ரெயின் எப்படி ஓட்டணும் அப்படின்றத அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து சொல்லி தருவாங்க. சோ எவ்வளவு மாசம் போச்சு அந்த ட்ரைனிங் பீரியட்? 5 months. 5 months. அதுக்கப்புறம் டைரக்டா 4 months to 6 months இருக்கும். ஓகே. அப்புறம் டைரக்டாவே நீங்க உங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்களா அதுக்கப்புறம்? இல்ல வந்து அதுக்கப்புறமும் இங்க ட்ரைனிங் இருந்தது? எம்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டா சர்வீஸ் ட்ரெயின் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் பேசஞ்சர் ஹேண்டில் பண்றபோது அது கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப். ஐ மீன் இனிஷியலா யாருக்கும் அது தெரியாதுன்றப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எம்டி ட்ரெயின் தான் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் தான் பேசஞ்சர் ட்ரெயின் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே. டைரக்டா கொடுக்க மாட்டாங்க பேசஞ்சர் ட்ரெயின். என்ன ஒரு டவுட் வருதுதாங்க எனக்கு. நார்மலா ட்ரெயின் ஓட்டுறதும் பேசஞ்சர் ஓட்டுறதும் எல்லாம் ஒண்ணு தானே? அதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். பேசஞ்சர் ஹேண்ட்லிங்ன்றப்போ போர்டிங் டிபோர்டிங் இருக்கு மெயின். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும். இப்போ ஓப்பனிங் க்ளோசிங் நிறைய டிஃப்ரெண்ட் பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா க்ளோஸ் ஆகுறப்போ கை விடுறவங்களும் இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்றது இப்போ ட்ரைனிங் இருந்தாதான் பண்ண முடியும். ஈஸியா வந்து எம்டி ட்ரெயின் ஓட்டுறது அவ்வளவு இதுவா கிடையாது. ஜஸ்ட் ஓட்டிட்டு ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றது அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்காது. சோ பேசஞ்சர் ஹேண்ட்லிங் மெயினா இருக்கும் டிஃபரன்ஸ் அதுல.